Hello my dear students, I am Rahul from MCC. In last class we have seen the applied mechanics under basic engineering and science. சரிங்களா, இந்த applied mechanics பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற சப்ஜெக்ட்டு சரியா, இது சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும் கரிக்குலமில் சரியா. ஸோ இது வந்து உங்கள் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈஸி டாபிக். ஸோ ஐ தாட் திஸ் ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் learning the applied mechanics by seeing the MCC videos, right? Now second topic under the basic engineering and science அப்படினு பாத்தீங்க அப்படினா என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். this mechanical engineering topic கீழ என்ன சார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹோல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற எல்லாத்தையும் நாங்களும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. உங்கள் சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் கால்டு தெர்மோடைனமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அவங்க வந்து இன் டெப்த்தாக படிப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா half of the syllabus of thermodynamics வந்து நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் படிப்பீங்க சரியா. ஸோ நவ் we will move to the மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் ஆஃப் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், தட் இஸ் வாட் தெர்மோடைனமிக்ஸ் சரியா. இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதில் உள்ள லாஸ் சரியா, அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னா சரியா. நவ் தெர்மோடைனமிக்ஸ் very important and interesting topic, please listen carefully, right? Thermodynamics. Okay, so what is mean by why the name called thermodynamics? thermo na enna dynamics na சரியா. so thermo அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீட்டை குறிக்குது. அப்படின்னா என்னத்தை குறிக்குது, ஹீட் எனர்ஜி குறிக்குது சரியா. so dynamics already I told you in engineering mechanics, dynamic means what, motion குறிக்குது. dynamics means what, மோஷன் குறிக்குது சரியா. அந்த மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஒர்க் சரியா. ஸோ ஒர்க் நடக்கணும் சரியா. ஸோ ஒர்க் இஸ் டியூ டு ஹீட் அண்ட் ஒர்க் சரியா. ஸோ என்டையர் தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் தி ஹீட் அண்ட் ஒர்க் அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா, some properties. Now we will see the definition of thermodynamics. It deals with behavior of, it deals with interaction, it deals with the interaction of energy and matter and gives relationship between the energy and its properties, thermodynamics properties சரியா, and its properties. sir what is mean by energy, என்னென்ன எனர்ஜி இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின்லி இன் thermodynamics you have heat energy and work energy சரியா. இந்த ரெண்டு எனர்ஜி தான் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, ஹீட் அண்ட் ஒர்க் சரியா. thermodynamics பொறுத்த வரையும் heat energy work energy தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. so gives the and I told you gives the relationship between energy and its properties. energy அப்படின்னா என்னது, ஹீட் சரியா. எனர்ஜி அப்படின்னா ஹீட் ஆர் ஒர்க் சரியா. ஸோ ஹீட்டுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒர்க் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி, ப்ரெஷர் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி சரியா, வால்யூம் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி சரியா, என்தால்பி இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி சரி. இதுமாதிரி நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் தி definition of thermodynamics, and I told you thermo means that denotes heat and dynamics means what, dynamics means motion or work சரியா. motion, இந்த motion எதனால அப்படின்னா ஒர்க் கொடுக்கறதுனால மோஷன் நடக்கும் சரியா. so it entirely deals with the heat and work சரியா. so thermodynamics deals with the heat and work. next we are going to see two approaches of thermodynamics.
thermodynamics oda two approach. Thermodynamics is shortly written as TD, thermodynamics. சரியா, நான் இந்த மாதிரி இனிமே entire thermodynamics அப்படினா ஷார்ட்டா என்ன எழுதுவேன், TD, capital T, capital D அப்படி எழுதுவேன். TD approaches, that is thermodynamic approaches. First பாத்தீங்க அப்படினா microscopic approach. Second பாத்தீங்க அப்படினா macroscopic approach. இந்த ரெண்டு அப்ரோச் கீழ தான் நம்ம என்டையர் தெர்மோடைனமிக்ஸ் படிக்க போறோம். சரியா, சோ எந்த அப்ரோச்ல வேணா படிக்கலாம். மேபி மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னு நம்ம படிக்கலாம், மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னு படிக்கலாம். சோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படினு கேட்டிங்க அப்படினா, இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படினு பாத்தீங்கன்னா it goes analysis done in molecular level. சரியா, done in molecular level. சரியா, ஸோ இதோட எப்படி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா, ஸோ எனி ஒன் மேட்டர் ஆர் எனி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதோட மாலிகுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து மாலிகுல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்படி மாலிகுல்ஸ் இருக்குது. சரியா, இப்போ நான் இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 அப்படின்னு மொத்தம் 5 மாலிகுல்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒன் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டிவிஜுவல் மாலிகுல், அதாவது இந்த ஃபஸ்ட்டு மாலிகுல் இருக்குது தெரியுமா, 1ங்கிற மாலிகுல் எடுத்து நான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர், வேல்யூம், சரியா, இதெல்லாம் அதோட வேல்யூ என்ன ஒன்றுத்தையும் அனலைஸ் பண்ணி, சரியா, இதை வச்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு மாலிகுலோட ரிசல்ட்டு. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் மாலிகுலோட சேம் ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தேர்டுக்கு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். ஆனால் நான் மெஷர் பண்ணதுன்னா இண்டிவிஜுவல் மாலிகுலர் லெவலுக்கு போய் இண்டிவிஜுவல் மாலிகுலை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நீ இப்படி அனலைஸ் பண்ணி, சரியா, இன் ஆர்டர் டு டேக் தி ஆவரேஜ் டேரெக்டாக நம்ம என்ன சார் 5 வேல்யூ இருக்கா, 5த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டிங்கன்னா ஆவரேஜ் வந்துருமா, அப்படி கிடையாது. சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் இன் தி மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச், சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மீன் வி ஹாவ் டு டேக். Statistical mean for average. சரியா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மீன் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன, மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச். நெக்ஸ்ட் என்ன சார், மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே சேம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சம் மாலிகுல்ஸ் இருக்குது. சரியா, சம் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரியா, அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூம் நான் எடுத்துக்க போகிறேன், சர்டைன் ரீஜியன் எடுத்துக்க போகிறேன். அந்த ரீஜியன் அது வந்து அந்த நான் எடுத்துருக்க வேல்யூமோ அல்ல அந்த ரீஜியனோ வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி மச் லார்ஜர் தென் தி மாலிகுலர் லெவரை விட ரொம்ப அதிகமான அளவு தான் என்னது இந்த வேல்யூம் நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி எடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சி, சரி, அதுக்கு நான் ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இட் இஸ் நாட் தி மாலிகுலர் லெவல், it is much larger than analysis is done much larger than the molecular level. சரியா, அப்படி எடுத்தேன் அப்படின்னா அது என்னது மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ இந்த ரெண்டு விதத்தில் நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸை படிக்கலாம். ரெண்டு அப்ரோச்சஸ் மூலமா மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் படிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ அண்ட் யூ ஹேவ் ஒன் மோர் நேம் ஃபார் போத் தி திங்ஸ், தட் இஸ் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சுக்கு ஒன் மோர் நேம் ஒன்று இருக்குது, அதேமாதிரி மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சுக்கும் ஒன் மோர் நேம் இருக்குது. என்ன சார் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சுக்கு ஒன் மோர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மீன் எடுக்கிறோமா. ஸோ இதுக்கு ஒன் மோர் நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல்
approach, statistical approach or statistical thermodynamics. Statistical thermodynamics எதுக்கு நேம் மைக்ரோஸ்கோபிக்கோட இன்னொரு நேம், மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சோட இன்னொரு நேம் statistical approach or statistical thermodynamics அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சோட இன்னொரு நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா classical thermodynamics, classical thermodynamics or classical approach அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு நேம் classical thermodynamics இல்லைனா classical approach ன்னு சொல்லுவாங்க. It is very important and whatever we are going to study under this thermodynamics, entire thermodynamics நம்ம எதை படிக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா only this macroscopic approach, that is என்னது classical thermodynamics பத்தி தான் நம்ம என்ன படிக்க போறோம், இப்போ இந்த entire thermodynamics பத்தி படிக்க போறோம். சரியா? ஒன்னு ரெண்டு டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா internal energy something அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலிகுலர் லெவல்ல போய் ஒரு டெஃபினிஷன் டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து மாலிகுலர் லெவல்ல போய் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஆனால் நம்ம என்டையர் ஹோல் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். நம்ம வந்து மாலிகுலர் லெவலில் போய் நம்ம எனர்ஜியை மெஷர் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னோட டெம்பரேச்சர் நான் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, ஒரு தெர்மாமீட்டர் வச்சு என்னோட பாடியில் எங்கேயாவது செக் பண்ணுவோம், மேபி மவுத்து இல்லை எங்கேயாவது ஹேண்டு இல்லை எங்கேயாவது செக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ இது பேர் என்ன மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். நம்ம என்னோட மாலிகுலர் லெவலில் போய் யாரும் செக் பண்ணுறது கிடையாது. சரியா? ஸோ வாட் எவர் வி ஆர் கோயிங் டு see in this thermodynamics is fully called classical thermodynamics or macroscopic thermodynamics, right? So what is the other name of microscopic thermodynamics? That is statistical thermodynamics, right? One more thing, in macroscopic approach is deals with the continuum concept, continuum concept. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூம் கான்செப்ட்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? கண்டினியூம் கான்செப்ட்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் we are going to see concept of continuum. இந்த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மெயினாக இது வந்து நிறைய இருக்குது. சரியா? உங்கள் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸுக்கு அவ்வளோ அளவுக்கு தேவை கிடையாது. சரியா? இதில் நட்ஸ் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று டைமென்ஷனல் நம்பர் படிப்பாங்க, நட்ஸ் அண்ட் நம்பர். சரியா? இது நட்ஸ் அண்ட் நம்பர் என்ன அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத் டிவைட் பை கேரக்டரிஸ்டிக் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இந்த நட்ஸ் அண்ட் நம்பரோட வேல்யூ லெஸ் தென் 0.01 அப்படின்னா நட்ஸ் அண்ட் நம்பரோட வேல்யூ இஸ் லெஸ் தென் 0.01 அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி சரியா தட் இஸ் கண்டினியூஸ் and concept of continuum is valid. எப்போ நட்ஸ் அண்ட் நம்பர் இஸ் லெஸ் தென் 0.01 இருந்தது இருக்கும்போது கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் வேலிட். சரியா? இப்போ நட்ஸ் அண்ட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0.01 அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் இஸ் நாட் வேலிட். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் வந்துட்டு எதுக்கு it is relates the only macroscopic approach not microscopic approach. That is very very important. உன்னோட 1 மார்க்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் ரிலேட்ஸ். சரியா? கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் ரிலேட்ஸ் என்னது, it relates macroscopic approach not microscopic approach. சரியா? macroscopic approach relates macroscopic approach. சரியா? macroscopic approachல தான் நம்ம என்ன படிப்போம், கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் பத்தி படிப்போம். சரியா? so it is one of the important point. Next what we are going to see is very very important system, surrounding and boundary. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம், சரௌண்டிங், boundary. Sir, what is mean by system, what is surrounding and what is boundary அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா whichever the thing you are going to analyze or going to do the experiment. சரியா? whatever it may be. சரியா? இப்போ என்ன நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சிஸ்டம். சரியா? நான் வந்து என்னோட என்டையர் பாடி இஸ் a சிஸ்டம். பட் சிஸ்டம் ஓகே, சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? நெக்ஸ்ட் சரௌண்டிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரௌண்டிங் இஸ் whatever it is out of the system. சரியா? whatever the things out of the system is called as surrounding
And what is mean by boundary? Boundary na enna sir அப்படினா the thing which is separating the system and boundary. Boundaryையும் சிஸ்டமும் பிரிக்கிறது தான் என்னது? Sorry, சிஸ்டமையும் சரௌண்டிங் பிரிக்கிறது தான் என்னது? boundary. For example, whatever it is considered this is a system, right? It is a system. உன்னோட அனலைஸ் பண்ணுறது இதில் நீ தான் வந்து அப்சர்வேஷன் எல்லாமே உன்னோட அப்சர்வேஷன் ஃபுல்லாக இந்த சிஸ்டம் நோக்கி தான் இருக்கும். சரியா? உன்னோட அனாலிசிஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், வேல்யூம் எல்லாமே இதுக்கு இந்த சிஸ்டமுக்கு தான் நீ கால்குலேட் பண்ண போகிற. அந்த சிஸ்டமோட ஒர்க் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ நடக்குது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ நடக்குது எல்லாத்தையும் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து சிஸ்டம். சரியா? ஸோ சிஸ்டம் ஓகே. ஸோ அவுட் சைடு த சிஸ்டம், அதாவது சிஸ்டமை தவிர்த்து மீதி எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரௌண்டிங், இந்த சரௌண்டிங். சரியா? ஸோ இந்த பவுண்டரினா என்ன சார் அப்படின்னா the thing which is separating the system, இது உள்ள இருக்கிறதெல்லாம் சிஸ்டம். சரியா? இந்த ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே என்னது? சிஸ்டம். சரியா? ஸோ the thing which is separating the system and surrounding is called as boundary. ஸோ இதுதான் என்னது? பவுண்டரி. சரியா? பவுண்டரினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சரௌண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. now what is mean by universe? யூனிவர்ஸ்னா என்ன? யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கம்பைன்லி கால்ட் அஸ் யூனிவர்ஸ். சரியா? ஸோ நீ எதோ யூனிவர்ஸ்னு எடுத்துருக்கங்கிற ஒரு இது இருக்குது. சரியா? ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஒரு ரூம் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறா, அந்த ரூம்குள்ளே நான் நிற்கிறேன். அப்போ நான் நிற்கிறது வந்து சிஸ்டம், இது வந்து சிஸ்டம். சரியா? சிஸ்டம். இது வெளில இருக்கிறதுலாம் சரௌண்டிங். அப்போ இந்த ரூமில் நான் வந்து சிஸ்டம், வெளில இருக்கிறது சரௌண்டிங். ஸோ இந்த ஹோல் ரூம் என்னது? யூனிவர்ஸ். இந்த ஹோல் ரூம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்ஸ். சரியா? ஸோ என்னோட பாடி தான் என்னது? பாடி அவுட் சைட் த லேயர் தான் என்னது? பவுண்டரி. சரியா? ஸோ நவ் திஸ் இஸ் வாட் தி சிஸ்டம், சரௌண்டிங் அண்ட் பவுண்டரி. இதில் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் இருக்குது. சரியா? க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. சரௌண்டிங்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பவுண்டரிக்கு அதே மாதிரி ஃபிக்ஸ்டு பவுண்டரி, மூவபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது. மூவபிள் ஆர் ஃப்ளெக்சிபிள் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது பவுண்டரியில். சரியா? யூனிவர்ஸ் அப்படின்னா என்னது? யூனிவர்ஸ் அப்படின்னா சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். சரியா? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் இஸ் கம்பைன்லி கால்ட் அஸ் யூனிவர்ஸ். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்டரினா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் we are going to see types of system. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். மொத்தம் எத்தனை சிஸ்டம் இருக்குது? 3 சிஸ்டம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் செகண்ட் ஒன் ஓப்பன் சிஸ்டம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கேட்க மாட்டாங்க. அந்த சிஸ்டம்குள்ளே சம் இது கொடுத்துட்டு க்ளோஸ்டு சிஸ்டமா ஓப்பன் சிஸ்டமா இல்லை க்ளோஸ்டு சிஸ்டமில் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிஸ்டம், அதேமாரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பைக்கோட இன்ஜின், காரோட இன்ஜின்ங்கிற ஒரு சிஸ்டம். சரியா? ஸோ உன்னோட பாய்லர், நீங்கள் டீ கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் பண்ணுறதுக்காக பாய்லர் வச்சுருவோம், அதுவும் வந்து பாய்லர் தான். சரியா? ஸோ அது வந்து ஒரு சிஸ்டம். இது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன சார்? அந்த சிஸ்டமில் நிறைய சிஸ்டம் இருக்குது. அதில் க்ளோஸ்டு சிஸ்டம் எது, ஓப்பன் சிஸ்டம் எது, ஐசோலேட்டட் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கர். உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் இருக்கும். சரியா? ஸோ ப்ரெஷர் குக்கர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ப்ரெஷர் குக்கர் இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக்கர் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விசில் இருக்கும். சரியா? அந்த விசில் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணும், ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா? ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டமில் ஸ்டவ்லேருந்து
என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய மேபி ரைஸ் வந்து பாயில் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது காய்கறி போட்டு இல்லை ஏதாவது ஒரு பருப்பு போட்டு அது வேக வைப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்சைடில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இஃப் சப்போஸ் நீ இந்த வெசல் இல்லாமல் இது க்ளோஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கேன், க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த வாட்டரை வந்து என்ன ஆகும், ஹீட் ஆனது ஹீட் பண்ணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அது எங்கேயும் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ வெளிலேருந்து நீ உள்ளேயும் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளேயும் எந்த ஒரு இதுவும் போகிறதுக்கான மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஸோ என்ன ஆகும், ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் என்ன ஆகும், நடந்துட்டு இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அது இந்த சர்ஃபேஸ் மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட், எக்ஸாம்பிள் ஃபார் closed system, one of the example for closed system. சரியா? ஸோ அப்போ closed systemல என்ன நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஆனால் எந்த ஒரு மாஸும் வெளில க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. சரியா? ஸோ ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் closed system. And one more example for closed system is this is an example for closed system. Okay, one more example for closed system என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட piston cylinder arrangement. சரியா? ஸோ piston cylinder arrangement மீன்ஸ் piston cylinder arrangement வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உன்னோட ஜஸ்ட்டு என்னது மீன்ஸ் சிரஞ்சி இருக்குது தெரியுங்களா, அவனோட இன்ஜெக்ஷன் போடுவாங்களே சிரஞ்சி, அந்த சிரஞ்சியோட அரேஞ்ச்மெண்ட் சேம் ஆஸ் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். சரியா? ஸோ அந்த சிரஞ்சி நீங்கள் வெளில இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அதான் என்னது பிஸ்டன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிலிண்டர். சரியா? சிலிண்டர் சம் திக்னஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த நான் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த ஒரு வால்வும் கிடையாது. நீங்கள் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். இன்ஜினில் இங்கே ஒரு வால்வ் இருக்கும். சரியா? 2 வால்வ் இருக்கும். ஒன்று வந்து இன்டேக் வால்வ், இன்னொன்று வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வால்வ் இருக்கும். சரிங்களா? அப்படி வால்வ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்வுலாம் இல்லாமல் இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ வால்வ் எதுவும் கிடையாது, பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். இதில் வந்து ஏதோ ஒரு கேஸோ இல்லை ஏரோ ஏதோ ஒரு இது இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் அதிகமாகும், உள்ளே இருக்க கேஸோட டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேட், இது வந்து பிஸ்டனோட இனிஷியல் ஸ்டேட் வந்து 1, இது என்ன ஆகும் மூவ் ஆகி செகண்ட் ஸ்டேட் கொஞ்சமாக மூவ் ஆகி, ஏன்னா அது என்ன ஆகிருக்கு உள்ள டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த ப்ரெஷர்னால என்ன பண்ணும், அந்த பிஸ்டனை என்ன பண்ணும் மூவ் பண்ணும். சரியா? இந்த பிஸ்டனை மூவ் பண்ணும். இந்த பிஸ்டன் மூவ் ஆகுறதுனால உள்ளே இருக்க கேஸோ இல்லை ஏரோ இது வழியாக வெளில வராது. உள்ளே இருக்க கேஸோ ஏரோ வெளில வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ள இங்கேருந்து வெளில இருக்கிறது என்னது சரௌண்டிங், இதுதான் சிஸ்டம். சரியா? வெளிலேருந்து உள்ளே என்ன போகுது, உனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே சார். இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. இந்த பிஸ்டன் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இனிஷியலாக இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்டனோட ஒரு இதை கனெக்ட் பண்ண போகிறோம். மீன்ஸ் ஏதோ ஒரு கட்டையை கனெக்ட் பண்ண போகிறேன். சரியா? ஏதோ ஒரு பொருள் ஒன்று இந்த இடத்துல வைக்க போகிறேன். என்ன ஆகுது, இந்த பிஸ்டன் மூவ் ஆகுறதுனால இந்த பொருளை என்ன பண்ணும், இந்த சைடு எக்ஸுங்கிற பொசிஷன்லேருந்து x1ங்கிற பொசிஷனுக்கு தள்ளி விடும். சரியா? ஸோ சம் டிஸ்டன்ஸ் 1 மீட்டரோ சம் வாட் எவர் இட் மேபி. சரியா? கொஞ்சம் தள்ளி விடும். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டாலே அங்கே என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த இதில் என்னென்ன நடந்திருக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. இது என்ன சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. ஸோ ஹீட்டும் வந்து எனர்ஜி தான், ஒர்க்கும் எனர்ஜி தான். சரியா? ஆனால் எந்த ஒரு மாஸ் உள்ளேருந்து இருக்க கேஸோ இல்லை வெளிலேருந்து இருக்க ஏரோ உள்ளே போகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. சரியா? ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இன் க்ளோஸ்டு சிஸ்டம் there is no mass transfer, very important. In closed system there is no mass transfer, but energy transfer may occur. So this is very very important. சரியா? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன இருக்காது, there is no mass transfer,
இன் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இந்த சிஸ்டம்குள்ளே எந்த ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவுமோ நடக்காது. அதேமாரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா சார் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் எனர்ஜி. ஒன்று வந்து ஹீட் அண்ட் ஒன் மோர் இஸ் ஒர்க். சரியா, நான் இங்கே சொல்லிட்டேன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இங்கே போத் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது. பட் இட் இஸ் எ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ ஹீட் மே ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ஆல்சோ மே ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் போத் ஹீட் அண்ட் ஒர்க்கை தான் டோட்டலாக எனர்ஜி அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா, ஸோ there is no mass transfer, heat transfer இருக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். சரியா, ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். சரியா, மாஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அதாவது உள்ளே இருக்க மாஸ் வெளில இருக்க மாஸ் உள்ளேயோ போகாது. அதனால இது என்னன்னா கான்ஸ்டன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஆல்சோ நோன் அஸ் கண்ட்ரோல் மாஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு ஒன் மோர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு ஒன் மோர் நேம் என்ன, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். சரியா, ஸோ எதனால மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு தி ஓப்பன் சிஸ்டம். சரியா, ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா சேம் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல வால்வ் இருக்கும். சரி, இந்த இடத்துல வால்வ் இருக்கும். ஸோ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பைக்கோட இன்ஜின்லாம் எப்படி மூவ் ஆகுது அதோட இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை வந்து கற்றுக்க முடியும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பைக்கோட இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி, பைக் கார் அதோட இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு. சரியா, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவு த இன்ஜின் இஸ் ஒர்க்கிங், பைக் இன்ஜின் ஆர் கார் இன்ஜின், ஹவு த இன்ஜின் இஸ் ஒர்க்கிங். ரைட், இப்போ அது புரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு ஓப்பன் சிஸ்டம்னா என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். இட் இஸ் கால்ட் அ சிலிண்டர். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். சரியா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதாவது அந்த பிஸ்டன் சிலிண்டருக்கு ஒரு திக்னஸ் ஒன்று இருக்கும். சரியா, so it is a piston cylinder arrangement. okay, piston cylinder arrangement, it is a cylinder thickness. சரியா, ஸோ இது மேலே இருக்கிறது சிலிண்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. சரியா, இது பேர் வந்து பிஸ்டன். சரியா, பிஸ்டன் இந்த ரெட் கலராக மார்க் பண்ணியிருக்கு பேர் வந்து பிஸ்டன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக இன் பெட்ரோல் இன்ஜினில் ஏர் ஃபியூயல் மிக்சர், ஏரும் ஃபியூயலும் கார்பரேட்டர் என்ன பண்ணும், கார்பரேட்டரோட ஒர்க் நீங்கள் இப்போ படித்து மீன்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கார்பரேட்டர்னு சொல்லி. சரியா, கார்பரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், இட் வில் மிக்ஸ் தி ஏர் அண்ட் ஃபியூயல். பெட்ரோலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கார்பரேட்டர். சரியா, அந்த மிக்ஸ் பண்ண ஏர் அண்ட் ஃபியூயல் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பிஸ்டன் என்ன எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டாப்பில் இருக்கும். இனிஷியலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து சிலிண்டர் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கும் பிஸ்டன். சரியா, பிஸ்டன் வந்து எங்கே இருக்கும், இந்த டாப்பில் இருக்கும். ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்டன் என்ன ஆகி வரும், மூவ் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகி கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 வால்வு இருக்கும். சரியா, இதில் 2 வால்வு இருக்கும். அந்த ஒரு வால்வு பேர் வந்து இன்லெட் வால்வ், இன்னொரு வால்வு பேர் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ்னு பேர். இன்னொரு வால்வ் பேர் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ். இந்த இன்டேக் வால்வில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூவ் ஆகும்போது இந்த வால்வ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு வால்வு 1 வந்து ஓப்பன் ஆகும், தட் இஸ் இன்டேக் வால்வ். அந்த இன்டேக் வால்வ்லேருந்து என்ன ஆகும், இது மூவ் ஆகிறதுனால என்ன ஆகும், உள்ள வேக்யூம் ஏற்படுமா. நீங்கள் சிரஞ்சியை பிடிச்சி கீழே இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், மேலேருந்து மருந்து வந்து வரும். சிரஞ்சி எப்படி இழுத்தீங்க அப்படின்னா மருந்து வரும். சரியா, அதே மாதிரி தான் பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகும். இப்படி கீழே மூவ் ஆகும் நம்ம கிக்கர் ப்ரெஸ் பண்ணுறதுனால. பிஸ்டன் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். இதில் என்ன ஆகும், ஏர் ஃபியூயலோட மிக்சர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். சரியா, ஆட்டுக்கு அப்போ மூவ் ஆகி கரெக்டாக இது வந்து இந்த 180 டிகிரியில் போகும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து 180 டிகிரியில் வரும்போது பிஸ்டன் வந்து அட் பாட்டம் டெட் சென்டர். இது வந்து டிடிசி அப்படிங்கிறது டாப் டெட் சென்டர், அதுக்கு மேலே போகாது. சரியா, டாப்பு மோஸ்ட் டாப் அதுதான், அதனால் அதுக்கு பேர் டாப் டெட் சென்டர்னு பேர். கீழே இருக்கிறதுக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பிஸ்டன், எவ்வளோ வந்து பிஸ்டன் வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் மூவ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னு பேர். சரியா, ஸோ இது வந்து 180 டிகிரி ஆனோடனே என்ன ஆகிடும், இது கரெக்டாக பாட்டமில் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், ஃபுல் அந்த இந்த சிலிண்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஃபுல்லாக ஏர் ஃபியூயல் மிக்சர் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 180 இங்கே வந்து திருப்பி இப்படி போகும்போது பிஸ்டன் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வால்வு க்ளோஸ் ஆகிடும், இந்த இன்டேக் வால்வ் க்ளோஸ் ஆகிடும். சரியா, இந்த இன்டேக் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டன் வந்து
இவ்வளோ தூரம் போயிடும் சரியா. அப்போ இங்கே இருக்கிற ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். செம்ம ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும் சரியா. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்கு? எப்போ அட் எண்ட் ஆஃப் தி செகண்ட் மீன்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக். அந்த 180 டிகிரிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு, இது வந்து செகண்ட் ஸ்ட்ரோக்கு சரியா. ஸோ செகண்ட் ஸ்ட்ரோக் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும், ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகி ஹை ப்ரெஷரில் இருக்கும். அந்த ஹை ப்ரெஷராக இருக்கும்போது இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸ்பார்க் ப்ளக், இந்த ஸ்பார்க் லைட்டாக அப்படி ஒரு ஸ்பார்க் விட்டோன்னே என்ன ஆகும், அது ஹை ப்ரெஷரில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், டப்புன்னு அது வெடிச்சு என்ன ஆகும், இந்த பிஸ்டனை டக்குன்னு திரும்ப என்ன பண்ணி விடும், கீழே தள்ளி விடும். அதுக்கு பேர் தான் பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, பவர் ஸ்ட்ரோக். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அதாவது பிஸ்டன் வந்து கீழே வந்து இன்டேக் ஏர் உள்ளே வந்ததுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து இன்டேக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். தேர்டு ஸ்பார்க் ப்ளக் வந்தோடனே இது என்ன ஆகும், இது ஃபுல்லாக கீழே வரும். அதுக்கு பேர் வந்து என்னது, பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க சரியா. பவர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும், பவர் ஸ்ட்ரோக் முடிஞ்சோடனே இப்போ அது ஹை இதில் வந்து என்ன ஆகிடும், உள்ளே இருக்கிறத வெடித்து எரிஞ்சிடும். இப்போ அந்த பெட்ரோல் ஏர் மிக்சர் வந்து எரிஞ்சிடும். இப்போ உள்ளெல்லாம் வெறும் கருப்பு புகையாக இருக்கும். அந்த புகையை என்ன பண்ணணும், வெளில நம்ம தள்ளணும். அப்போ என்ன ஆகும்னா ஃபோர்த்து ஸ்ட்ரோக் அப்போது இந்த எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும், அந்த புகைலாம் வெளில போயிடும். அதுதான் நமக்கு சைலன்சர் வழியாக வெளில வருது சரியா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இன்ஜினோட, பைக் இன்ஜின் இல்லை கார் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பெட்ரோல் இன்ஜின், ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெட்ரோல் இன்ஜின் சரியா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வால்வு ஓப்பனிங்கில் இருந்துச்சுல்ல, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் 1 அப்போது அந்த வால்வு வந்து என்னாச்சு, இன்டேக், அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து இன்டேக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏர் ஃபியூயல் மிக்சர் நமக்கு வந்துச்சு சரியா. ஸோ அப்போ வந்து வால்வு ஓப்பனில் இருந்துச்சு. அந்த மாதிரி வால்வு ஓப்பனில் இருந்துச்சுன்னா இது சிஸ்டம்ங்கிறது இந்த சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தான் சிஸ்டம். இப்போ வெளிலேருந்து ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்துச்சுல்ல, அப்போ அது வந்து ஓப்பன் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அப்போ ஓப்பன் சிஸ்டம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரோக் அப்போ எப்போ என்ன ஆயிடுச்சு, வால்வு க்ளோஸ் ஆகிடுச்சு. ரெண்டு வால்வுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஏரை வந்து என்ன பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுது. அப்போ இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். தேர்ட் ஸ்ட்ரோக் அப்பையும் க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கும். என்ன பண்ணோம், ஸ்பார்க் ப்ளக் விடும். அது ஸ்பார்க் ஆனோடனே கம்ப்ரஸ்டு ஃபியூல் என்ன ஆகும், வெடித்து கீழே வரும். அது வந்து பவர் ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ளோஸ்டு தான். ஒர்க்கு நமக்கு நடக்கும். அது வந்து என்னது, க்ளோஸ்டு சிஸ்டம் தான். அதேமாரி ஃபோர்த் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா என்னது, எக்ஸாஸ்ட்டு. அப்போ வால்வு ஓப்பன் ஆகும். இங்கே உள்ளே இருக்க கேஸ்லாம், இந்த எரிஞ்ச புகைலாம் என்ன ஆகும், வெளில போகும். அது வந்து ஓப்பன் சிஸ்டம் சரியா. அப்போது இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டு ரெண்டு ஸ்ட்ரோக்கில் வந்து ஓப்பன் சிஸ்டமாகவும் ரெண்டு ஸ்ட்ரோக்கில் க்ளோஸ்டு சிஸ்டமாகவும் ஆக்ட் ஆகுது சரியா. இப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம என்ன ஆகுது, இன்டேக் ஏர்லாம் உள்ளே வந்துச்சா. ஸோ இங்கே என்ன நடக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். போத் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே இருக்கும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் புரியுதா? ஓப்பன் சிஸ்டமுக்கும் க்ளோஸ் சிஸ்டம் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா ஃபுல்லி ஓப்பன், அதாவது வெளிலேருந்து வந்து உள்ள மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஆனால் க்ளோஸ் சிஸ்டமுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. பட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுத்துக்குமே இருக்கும். க்ளோஸ் சிஸ்டமுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஓப்பன் சிஸ்டமுக்கும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் சரியா. இப்போது தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். சார் ஐசோலேட்டட் சிஸ்டமோட எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று கிடையாது. இது வந்து ஐடியல் சிஸ்டம். பட் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் சிஸ்டமுக்கு யூனிவர்ஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். ஹோல் யூனிவர்ஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். யூனிவர்ஸ்னால் என்ன சொன்னால், சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். அப்போ அது வந்து சிஸ்டமாகவே கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் இது என்னது, ஐடியல் கேஸில் தான் நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்ல முடியும் சரியா. ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸ். மறந்துடாதீங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஐசோலேட்டட் சிஸ்டமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ். க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து என்னது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் ஓப்பன் சிஸ்டமில் போத் மாஸ் அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இங்கே எனர்ஜிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் எனர்ஜி சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் தி மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் we are going to see thermodynamic properties, right? Thermodynamics properties. So listen carefully, it is also very important for objective point of view. Thermodynamics properties. Sir, what is meant by thermodynamics property அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிஸ்டமோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி, சிஸ்டமோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எப்படி டினோட் பண்ணலாம், மாஸ் சரியா, அதோட வெலாசிட்டி, டெம்பரேச்சர், இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியா. சிஸ்டமோட ஃபிசிக்கல்
So next we are going to see thermodynamic properties. சரியா, thermodynamic property னா என்ன சார் அப்படின்னா சிஸ்டமோட physical condition அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. சரியா, ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமோட ஃபிசிக்கல் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா இதோட சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இதுக்கு டெம்பரேச்சர், வால்யூம் எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ இன்சைடு, இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மீன்ஸ் சிஸ்டமோட கண்டிஷன்லாம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட நேம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். சரியா, ஸோ இந்த சர்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸோட நேம் தான் என்னது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிஸ்டமோட ஃபிசிக்கல் கண்டிஷனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, சிஸ்டமோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி சொல்லுவாங்க ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர், வேல்யூம், ப்ரெஷர், மாஸ், இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம். சரியா, ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நமக்கு 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா, ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் வாட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் independent of mass or size of the system. So intensive property அப்படின்னா என்னது independent of mass or size of the system. இது பார்த்தீங்க அப்படின்னா dependent of mass or size of the system. சரியா, எது extensive property. சரியா, ஸோ எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிக்கிறது சார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஹோல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹோல் சிஸ்டம் ஒன்று இருக்குது. சரியா, ஹோல் சிஸ்டம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ரெஷர் இருக்கும், சம் டெம்பரேச்சர் இருக்கும், வேல்யூம் இருக்கும், மாஸ் இருக்கும். சரியா, சம் டென்சிட்டி இருக்கும். சரியா, ஸோ இதெல்லாம் இதோட சம் எனர்ஜி இருக்கும். சரியா, சம் எனர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து சிஸ்டம், இது வந்து ஒரு சிஸ்டம். ஸோ சிஸ்டமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரெஷருங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர் ஒரு ப்ராப்பர்ட்டி, வேல்யூம் ஒரு ப்ராப்பர்ட்டி, மாஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி, டென்சிட்டி, எனர்ஜி இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, இது எப்படி சார் இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ், எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே வேணாம், அந்த சிஸ்டமை 2 பார்ட்டாக கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்டாக ஆஃபாக பிரிங்க. சரியா, ஸோ சேம் சிஸ்டம் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு செப்பரேட் திஸ் ஹோல் சிஸ்டம் இன்டு 2 equal parts. I am going to separate this whole system into 2 equal parts. That is, இங்க பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், 2 ஈக்குவல் பார்ட்டா நான் பிரிக்க போறேன். சரியா, 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்க போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தேன் அப்படின்னா இதோட ப்ரெஷர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, ப்ரெஷரோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ரெஷர் வில் பி சேம். ஸோ வாட் அபவுட் டெம்பரேச்சர் இப்போ நான் என்னோட டெம்பரேச்சர் ஒன்று மெஷர் பண்ணுறீங்க, என்னை 2ஆக கட் பண்ணி என்னோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கும், அந்த டைமில் இந்த டெஸ்டர் இருக்கீங்க, டெஸ்டர் 2ஆக கட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிங்கன்னா சேமாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் வில் நாட் வேரி. ஸோ டெம்பரேச்சர் ஆல்சோ TT. சரியா, வாட் அபவுட் வேல்யூம், இந்த டெஸ்டரை நான் 2ஆக கட் பண்ணுறேன், வேல்யூம் என்ன ஆகிடும், V/2 2 போயிடும், V/2 அப்படின்னு போயிடும். சரியா, நெக்ஸ்ட்டு மாஸ் என்ன ஆகும், M/2 போயிடும். அடுத்தது டென்சிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வில் நாட் வேரி. ஸோ டென்சிட்டி பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். சரியா, நெக்ஸ்ட்டு எனர்ஜி என்ன ஆகும், எனர்ஜி ஆல்சோ வில் பி 2. எனர்ஜி என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். சரியா, 2 ஈக்குவலாக பிரிஞ்சால் இதோட எனர்ஜி வந்து குறைஞ்சிடும், 2 ஆஃபாக குறைஞ்சிடும். சரியா, ஸோ இப்போது எதெல்லாம் ஆஃபாக குறைஞ்சிச்சோ அதெல்லாம் என்னது, டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஏன்னா 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன், அப்போ பிரிஞ்சிச்சா, டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்குது, மாஸ், வேல்யூம், எனர்ஜி, இதெல்லாம் என்னது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா, நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குது பாருங்கள். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், இதெல்லாம் என்னது
இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சார் வாட் அபவுட் டென்சிட்டி? டென்சிட்டியோட டெஃபினிஷன் என்ன சார்? டென்சிட்டினா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. டென்சிட்டி மீன்ஸ் மாஸ் பை வேல்யூம், மாஸ் பை வேல்யூம். சரியா? ஸோ டென்சிட்டி மீன்ஸ் மாஸ் பை வேல்யூம். சார் ஸோ மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் சார், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் சார். ஸோ மாஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன், டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அப்படின்னா என்னது? இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ராங். ஸோ இந்த மாதிரி எழுதுனதே 100% ராங். இந்த மாதிரி எழுதக்கூடாது. சரியா? எப்போ சார் இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி வென் த வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வேல்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரைட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஆனால் என்ன ஆகாது, நீ மாஸை சேஞ்ச் பண்ணுறதுனால வேல்யூம் என்ன இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சரியா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறேன். ரெண்டாக கட் பண்ணால் என்ன இருக்கும், மாஸ் வந்து என்ன ஆகிடுது, m/2 n/2 என்ன. அப்போ மாஸ் வந்து இங்கே என்ன ஆகும், m/2 m/2. வாட் அபவுட் வேல்யூம்? இதில் வேல்யூம் என்ன ஆகிடும், v/2 ஆகிடும். ஸோ 2 will be getting cancelled. Density will not vary if you cut also. சரியா? ஸோ டென்சிட்டி வந்து வேரி ஆகாது. அப்போ டென்சிட்டிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி, மாஸை பொறுத்தோ சைஸை பொறுத்தோ டிபெண்ட் ஆகலை. அதனால் இது என்னது, இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ டென்சிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டென்சிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வி கேன் அப்சர்வ் ஃப்ரம் திஸ். சரியா? இது மாஸுங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வேல்யூங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரேஷியோ ஆஃப் நோட் எழுதிக்கோ, ரேஷியோ ஆஃப் two extensive property are intensive. எழுதிக்க ஃபுல்லா, ratio of two extensive property are intensive and specific properties are specific property. And one more note 2 எழுதிக்கோ, specific property is intensive. Specific property na enna sir? Specific property அப்படினா anything divide by mass. சரியா? இப்போ enthalpy இருக்குன்னு வச்சுக்கோங்க, enthalpy divide by mass அப்படினா என்னது கேட்டீங்க அப்படினா என்னது, that is specific property, that is intensive property. சரியா? specific property அப்படினா anything divide by mass அப்படினா specific volume. specific volume என்ன, volume by mass. Specific density, specific என்தால்பி. சரியா? இது எல்லாமே அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டினாலே என்னது, டிவைட் பை மாஸ். சரியா? ஸோ அது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இதில் நீங்கள் என்தால்பிங்கிறது இன்டென்சிவாக எக்ஸ்டென்சிவான்னு சொல்லணும், என்ட்ரோபி இன்டென்சிவாக எக்ஸ்டென்சிவான்னு சொல்லணும். சரியா? இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது கீழே தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டி சொன்னால், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க, இன்டென்சிவ். சரியா? ஐ வந்திருக்கா, அப்போ இன்டிபெண்ட் ஐ, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? உனக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகும், சார் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் வந்து இன்டென்சிவா இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் வந்து இன்டென்சிவ் அப்படின்னா, அதுக்காக தான் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் ஐயின் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இண்டிபெண்டில் என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஐயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டென்சிவ் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது, டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். சரியா? இட் இஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட்கட், ரைட்? நெக்ஸ்ட்டு என்ன சார், இதோட எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அப்படின்னா it will not vary according to the past history. சரியா? not depends on past history, not depends on past history. அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இதுக்கு தேவையில்லை. சரியா? அது அந்த அட் தி ஸ்டேட்டில் அது என்ன அப்படிங்கிறது தான் தேவை. ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி புரியும் நான் என்ன சொல்ல வரேங்குது. அண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தி பாயிண்ட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி இஸ் தி point function, not a path function, path function point functionலாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ப்ராப்பர்ட்டி இஸ் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். நீங்கள் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் கூட படிச்சிருப்பீங்க. சரியா? எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்.
So property is not depends on the past history. Property means it is a point function. Property means it is a exact differential. So exact differential oda condition enna appadina, if suppose dm is equal to dz is equal to mdx plus ndy appdin irukku appadina, so what is the condition for exact differential is dou m by dou y at x is equal to constant is equal to dou n by dou x at y is equal to constant. This is the condition for exact differential. This is the condition for exact differential. One problem they asked in GATE exam, right? So I will explain that problem also. Next பாத்தீங்க அப்படினா என்னது property. Okay, now I told you about point function, right? Point function இது ஏன் point function சொல்றாங்க அப்படினா, if suppose நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல மெயினா ரெண்டு கிராஃப் பத்தி படிப்போம். ஒரு கிராஃப் நேம் வந்து பாத்தீங்க அப்படினா PV டயகிராம். PV டயகிராம் அப்படினா pressure versus volume diagram. Pressure versus volume diagram, PV டயகிராம். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு டயக்ராம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎஸ் டயக்ராம். இன்னொரு டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் டயக்ராம். டிங்கிறது டெம்பரேச்சர், எஸ்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோபி. இதெல்லாம் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா? ஜஸ்ட்டு இப்போ என்ன சொல்ல வர்றதுங்க பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இப்போ பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இதில் ஒரு பாயிண்ட் வச்சேன்னா இது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? இதில் என்னது ப்ரெஷருங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு பாயிண்ட்டு தான். சரியா? நான் ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, வேல்யூம் இருக்குது. ஸோ வேல்யூங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். அதனால தான் இதுக்கு பேர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பாத். பாத் அப்படின்னா என்ன, இஃப் சப்போஸ் டிஎஸ் டயக்ராமில் இஃப் சப்போஸ் இது போட்டோன்னா இது வந்து 1 2, இது வந்து 1 ஸ்டேட், ஃபஸ்ட்டு ஸ்டேட், செகண்ட் ஸ்டேட். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, சம் டிங்கிற ஒரு டெம்பரேச்சருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, என்ட்ரோபிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ என்ட்ரோபி அண்ட் டெம்பரேச்சர்லாம் என்னது, அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அதெல்லாம் என்னது, பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ண அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணலாம். அது எல்லாமே என்னது, பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு பாயிண்டில் ஒர்க்கையோ ஹீட்டையோ நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதனால் அது பாத் ஃபங்க்ஷன், அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். சரியா? ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இது ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் டயக்ராம், டெம்பரேச்சர் வர்சஸ் என்ட்ரோபி டயக்ராம். சரியா? ஸோ நம்ம பின்னாடி இதை பற்றி பார்ப்போம். இதுக்கு இப்போ வந்து டோட்டலாக ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. சரியா? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கிப்ஸ் ஃபேஸ் ரூல். சரியா? கிப்ஸ் ஃபேஸ் ரூலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P plus F is equal to C plus 2. ஸோ இங்கே Pங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, P is number of phase. number of phase. phase என்னென்ன phase இருக்குது, solid phase, liquid phase, gaseous phase, gaseous state. சரியா? அதுதான் என்னது ஃபேஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி சி என்னத்தை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் காம்போனண்ட். நம்பர் ஆஃப் காம்போனண்ட். ஸோ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரீஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்சோ நோன் as number of independent property to define the state. Number of independent property to define the state. So for example நான் PV diagram வரைகிறேன்னு வச்சுக்கேன். PV diagram வரைகிறேன் அப்படின்னா சரியா, ஒரு காம்போனண்ட் இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, வாட்டர், ஐஸு, வாட் எவர் இட் இஸ். சரியா? ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது. சரியா? ஸோ அதோட எத்தனை ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்டேட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சோன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் 1. ஒரு டயக்ராமில் ஒரு ஸ்டேட் அப்படின்னா எத்தனை, இப்போ இந்த பிவி டயக்ராம் பொறுத்தவரைக்கும் எத்தனை ஸ்டேட் வேணும், ஒரு டிஃபைன் தி எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணும் இன் ஆர்டர் டு டிஃபைன் தி ஸ்டேட். எனக்கு 2 ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ரெஷர் வேல்யூ, ஒரு வேல்யூம் வேல்யூ வேணும். இந்த ப்ரெஷர் வேல்யூம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டேட்டை நான் டிஃபைன் பண்ணிடலாம். சரியா? இஃப் சப்போஸ் 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ் இருக்குது, இசட் ஆக்சிஸ் இருக்குன்னா எனக்கு எத்தனை ஆக்சிஸ், எத்தனை ப்ராப்பர்ட்டி தேவை, 3 ப்ராப்பர்ட்டி தேவை. சரியா? பிவி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ சம்திங், பிவி டெம்பரேச்சர் சம்திங், வேறு ஏதோ ஒரு இது தேவைப்படுது. அப்போ இங்கே எத்தனை ப்ராப்பர்ட்டி தேவைன்னா 3 ப்ராப்பர்ட்டி தேவை இன் ஆர்டர் டு டிஃபைன் தி ஸ்டேட். சரியா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க number of independent property. Independent, that is not the dependent property. Number of independent property, that is intensive property, to define the state of state. சரியா? ஸோ இதுதான் என்னது
Gibbs phase rule, P plus F is equal to C plus 2. So okay, if for example, we are going to see 3 examples for this phase rule, right? First example 1 என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு beakerல H2O, that is water இருக்கு சரியா, water in liquid state, right? So water in liquid state, okay, it is liquid. ஓகேவா? ஸோ இதில் ஃபேஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லிக்விட் ஃபேஸ் மட்டும்தான். ஸோ தட் இஸ் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நம்பர் ஆஃப் காம்போனன்ட் அப்படின்னா என்ன? கெமிக்கல் காம்போனன்ட் மீன்ஸ் இப்போ கெமிக்கல் காம்பவுண்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, ஒன்லி லிக்விட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. காம்போனன்ட் வந்து என்னது? நம்பர் ஆஃப் காம்போனன்ட் வந்து 1. சரியா? ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் திஸ் ஹியர், ஸோ P is equal to 1 plus F C plus 2. C means, so F is equal to what? 1 will be getting cancelled. F is equal to what? 2. சரியா? F na என்னன்னு சொன்னேன்? degree of freedom or number of independent property to define the state. Number of independent property to define the state. சரியா? so number of independent property அப்படினா இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா, இந்த வாட்டர் டிஃபைன் pressure and temperature. you need pressure and temperature to define this state of water. சரியா? ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் உனக்கு இண்டிவிஜுவலாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ ஒரு ஸ்டேட்டை வந்து பிளாட் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பீக்கர், அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இருக்குது. ஸ்டீம்னா என்னன்னு தெரியும்ல? ஸ்டீம் வந்து இஃப் யூ ஹீட் த வாட்டர், ஸ்டீம் அப்படின்னா தமிழில் நீராவி. சரியா? ஸோ இஃப் யூ ஹீட் த வாட்டர், ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது லிக்விட் ஸ்டேட்டை இழந்து என்ன ஆகிடும்? கேஸஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதுதான் என்னது? ஸ்டீம். ஸோ இதில் ஃபேஸ் எத்தனை? 1 ஸ்டீமுங்கிற கேஸ் ஸ்டேட்டு, H2Oங்கிறது மீன்ஸ் வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட். சரியா? லிக்விட் ஸ்டேட். இது காம்போனன்ட் எத்தனை சார் அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கும் காம்போனன்ட் ஒன்று தான். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ காம்போனன்ட் என்ன? 1. ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் இன் கிப்ஸ் ஃபேஸ் ரூல், தட் இஸ் P is equal to 2 plus F is equal to 1 plus 2, right? 2 will be getting cancelled. F is equal to what? 1. So in order to plot this steam and water, you need only one independent property, that may be pressure or temperature. inge pressure venum, both we need, both pressure and temperature you need. Here pressure or temperature, ஏதாவது pressure or temperature இருந்தா போதும், you can define this state. சரியா? so next, if you see third example, that is example 3. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா example 3 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் இருக்கு. சரியா? வாட்டர் இருக்கு, ஸ்டீம் இருக்கு. சரியா? 3 இருக்கு. இதில் நம்பர் ஆஃப் ஃபேஸ் எத்தனை? சாலிட். ஐஸுங்கிறது சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், இது வந்து கேஸஸ் ஃபேஸ். காம்போனன்ட் ஒன்று தான். இஃப் யூ சப்ஸ்டியூட் தட் CP மீன்ஸ் P plus F C plus 2. சரியா? 3 will be getting cancelled. so F is equal to what? 0. ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்டேட் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி எத்தனை? 0. இதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தேவையே கிடையாது. இந்த மாதிரி 3 ஸ்டேட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஸ்டேட் 3 ஃபேஸ்லேயும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நோ நீட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படின்னா எப்படி சார் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? ஹியர் ஐ டோல்ட் யூ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ரைட்? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வேல்யூ இஸ் 273.16 Kelvin, that is 0.01 degree Celsius, right? Similarly, triple point pressure value என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6117 kilopascal. This is the value of triple point of water, but it is a constant value, so there is no need of any property to define this state, right? so அதனால தான் அதோட F ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 0 ன்னு வந்திருக்கு. ice water and steam. சரியா? so we are going to see one note, that is what is the value of triple point of water and critical point na enna, அதோட வேல்யூ என்ன, அப்புறம் ஐஸ் பாயிண்ட் அண்ட் ஸ்டீம் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சரியா? ஐஸ் பாயிண்ட்னா ஐஸ் ஆக்கணும், வாட்டரை வந்து ஐஸ் ஆக்கணும் அப்படின்னா
அதோட வேல்யூ எவ்வளோ கொண்டு போனோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். ஸ்டீம் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ் மேலே ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? ட்ரிபிள் பாயிண்ட்னா இப்போ தான் சொன்னேன் 273.16 கெல்வின். அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0.6117 கிலோ பாஸ்கல். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 374 டிகிரி செல்சியஸ் ஆர் 647 கெல்வின். இதோட கிரிட்டிக்கல் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.06 மெகா பாஸ்கல். இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் Zeroth law of thermodynamics. Zeroth law of thermodynamics, very important. ஓகேவா? ஸோ Zeroth law of thermodynamics. ஸோ இந்த லா என்ன சார் சொல்லுது? Zeroth law of thermodynamics என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, what Zeroth law of thermodynamics. Zeroth law of thermodynamics, right? Zeroth law என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த Zeroth law எதை மெஷர் பண்ணுனா, it measures or relates the temperature measurement. Temperature measurement எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zeroth law of thermodynamics. Zeroth law of thermodynamics. So இந்த Zeroth law of thermodynamics என்ன சொல்லுது அப்படின்னா, this law states that if two bodies are in thermal equilibrium with the third body, if two bodies are in thermal equilibrium with the third body C. சரியா? If A and C are in thermal equilibrium, B and C are in thermal equilibrium. சரியா? if two bodies A and B, சரியா? அந்த bodies ஓட name A and B. If two bodies are thermal equilibrium with the third body, then they are in thermal equilibrium with themselves. They are in thermal, மூணுமே மியூச்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா thermal equilibriumல தான் இருக்கும். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ A வந்து சரியா இனிஷியலாக வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நான் என்ன போகிறேன், B வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சிங்கிற ஒன்று இந்த இது என்ன ஆகுது அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது வந்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் வித் தேர்ட் பாடி சி அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ வந்து என்ன ஆகும்? தெர்மல் ஈக்விலிபிரியம்னா என்ன? இங்கே 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகி என்ன ஆகும்? 20 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். 20 டிகிரி செல்சியஸ்னு ரெண்டுமே இப்போ என்ன ஆகிடும்? 20-20ன்னு சேஞ்ச் ஆகிடும். 20-20ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓகே, இங்கேயும் 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது, இப்போ இங்கேயும் 20 இருக்குது. ஸோ மூணுமே இப்போ எப்படி இருக்குது? இட் இஸ் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம். இதுதான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா Zeroth law of thermodynamics சொல்லுது. சரியா? ஸோ Zeroth law of thermodynamics is used to measure the temperature, right? So the Zeroth law of thermodynamics, it states that if two bodies are thermal equilibrium with the third body, then they are in thermal equilibrium with themselves. அது என்ன இருக்கு? அதுக்குள்ளேயே ஒரு thermal equilibrium அட்டைன் பண்ணுது. சரியா? So it is a example for Zeroth, means I have taken example in order to explain the Zeroth law of thermodynamics, right? Now இந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம மெஷர் பண்ணலாம். டெம்பரேச்சரை ரெண்டு விதமாக மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து ஐஸ் அண்ட் ஸ்டீம் பாயிண்ட் மெஷர்மெண்ட். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் அண்ட் ஸ்டீம் பாயிண்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஐஸோட பாயிண்ட் ஒன்று, டெம்பரேச்சர் அட் ஐஸ் எவ்வளோ? 0 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் அட் ஸ்டீம் பாயிண்ட் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இட் இஸ் நோன் வேல்யூ. அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், இன்னொன்று வந்து ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் மூலயமா எப்படி கண்டுபிடிக்குது? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க டெம்பரேச்சர். எப்படின்னா T is equal to A plus PB. Pங்கிறது எனி ப்ராப்பர்ட்டி. சரியா? which changes, if you change this property the temperature value will change. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படியாவது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி புரியும். ஜஸ்ட்டு ஐஸ் அண்ட் ஸ்டீம் பாயிண்ட் வச்சு ஒரு மெத்தட் இருக்குது, ட்ரிபிள் பாயிண்ட் வச்சு ஒரு மெத்தட் இருக்குது in order to find the temperature measurement, right? Next we will see one problem under this, right? So before moving to the problem of temperature measurement, you should know what is the definition of temperature, right? Zeroth law is
means is tell the definition of temperature, right? It defines the temperature. Zeroth law is defines the temperature, right? Defines the temperature. Okay, then what is the definition of temperature means? It is, this definition come under the microscopic approach, means what? Statistical approach. That is what it is. Average temperature measurement is average kinetic energy of molecules. Temperature is average kinetic energy of molecules. Temperature defines the average kinetic energy of molecules, right? So it is a definition of temperature, average kinetic energy of molecules, right? Problem under temperature measurement, சரியா? So என்ன கொடுத்திருக்காங்க படிங்க. The steam point and ice point of a mercury thermometer are marked as steam point, சரியா? steam point என்ன மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 80 degree Celsius. ice point என்ன சொல்லிருக்காங்க 20 degree Celsius. What will be the temperature in centigrade mercury scale when the thermometer reads 32 degree? It is not in Celsius, right? So steam point la irukumbodhu ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு மெர்க்குரியில் தெர்மோமீட்டர் மெஷர் பண்ணும்போது அது ரீடிங் 18 காட்டுது, 80 டிகிரி, சரியா? அது வந்து செல்சியஸ்லாம் கிடையாது, சரியா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் பாயிண்ட்டாக இருக்கும்போது ஸ்டீமில் மெஷர் பண்ணும்போது எனக்கு 18 காட்டுது, ஐஸில் மெஷர் பண்ணும்போது 20 காட்டுது, அப்போ 32ன்னு காட்டுது. அது வந்து என்ன, அதோட டிகிரி செல்சியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ நமக்கு இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஸோ வி கேன் டேக் T is equal to A plus PB. இந்த மாதிரி ஐஸ் பாயிண்ட் ஸ்டீம் பாயிண்ட் கொடுத்தாலே நீ இந்த ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனில் நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், சரியா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ ஹியர். 80ங்கிறது எதை சார் குறிக்குது? டெம்பரேச்சரை குறிக்குதா? இந்த Pங்கிற பாயிண்ட் குறிக்குது அப்படின்னா A and B are constant here. A and B are constant. ஸோ 80ங்கிறது Tயை குறிக்குதா, இந்த P குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது Pயை தான் குறிக்குது. ஏன்னா இது வந்து Tங்கிறது என்னது, இன் டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் T is equal to A plus B. Pயோட வேல்யூ எவ்வளோ, 80 டிகிரி செல்சியஸ், 80 டிகிரி, சரியா? 80ன்னு வச்சுக்கிறேன். இதோட டெம்பரேச்சர் என்ன, ஸ்டீம் பாயிண்ட். ஸ்டீம் பாயிண்ட்டில் உனக்கு தெரியும் டெம்பரேச்சர் வேல்யூ இன் டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். வெரி குட். நெக்ஸ்ட் ஐஸ் பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ்னால் உனக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ், அதோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ சால்வ் தீஸ் டூ ஈக்குவேஷன் யூ வில் கெட் ஏ மைனஸில் வந்துடும், இது 100, ஓகே? 80 minus 20 எவ்வளோ வரும், 60Bன்னு வந்துடும், 60B. ஸோ இஃப் யூ கால்குலேட் B, இது அடித்தா அப்படின்னா எவ்வளோ வரும், 5/3ன்னு வரும். B is equal to 5/3. So substitute B value in first means in equation 2 or 3, சரியா? Substitute B value in equation 2, சரியா? equation 2ல substitute பண்ணா என்ன வரும், 100 is equal to A plus P. Bக்கு பதிலாக 5/3 into 80. ஸோ இதில் என்ன வரும், 100 minus 400 divided by 3ன்னு வரும். இது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா A is equal to 33.33ன்னு வரும். எப்படி சார் 33.33ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது அடிச்சின்னா 133.33ன்னு வரும். ஸோ மைனஸ், இங்கே மைனஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். A equal to minus 33.33. ஸோ சப்ஸ்டியூட் AB வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1, A and B வேல்யூ இன் 1, சரியா? சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா என்ன வரும், T is equal to A வந்து minus 33.33, சரியா? ப்ளஸ் B வேல்யூ வந்து எவ்வளோ, 5/3 into P. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அட் 32 P வேல்யூ வந்து 32ஆக இருக்கும்போது இதோட டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? minus 33.33 ப்ளஸ் 5/3, இதோட வேல்யூ எவ்வளோ, 32. ஸோ இப்போ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 32 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 1, ஓகே, 0.233, சரியா? இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண 5 into 3 வராது, 10, 1, ஓகே. ஸோ 0.20 வரும், 6. ஸோ 10.67 into 5. ஸோ 5, 3, 33, 3.3. ஸோ 0.3, 5னா எவ்வளோ, 53.3.
35. So 53.33 nu varum. So if you subtract with the 33.3, so answer will be 20 degrees Celsius. So this is the answer. So whichever the option you are having 20 degrees Celsius, that is the correct answer, right? So this is very simple problem, but it will take some time, but very simple, right?